கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்கிற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக பாஸ்டர் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்கிற வார்த்தையை சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய இருதயம் மிகவும் துக்கம் அடைந்திருந்தபடியினால் அவர்களுடைய உணர்வுகளை அறிந்து கொண்டவர்களாக இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த வார்த்தையை யோசித்து பார்ப்பீர்களானால், உலகத்தார் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அதற்கு சில அடிப்படைகள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நம்மை கைவிடவே முடியாது என்று இந்த வாக்கியத்திலே மிக ஆழமாக சொல்லுகிறார். ஏன் உங்களை நான் திக்கற்றவர்களாக விட முடியாது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், இதே இந்த 14வது அதிகாரத்திலிருந்து 17 அதிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 17:6 அவர் சொல்லுகிறார், நீர் உலகத்தில் எனக்கு தெரிந்தெடுத்து தந்த மனிதர்கள் அப்படி சொல்லி பிதாவினிடத்தில் அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு இந்த உலகத்துல தெரிந்தெடுத்து மனிதர்களை கொடுத்தார். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஏன் இயேசு நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது யோவான் 14:13 மற்றும் 14 என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படி என்று சொன்னால் சீஷர்களுக்கு இயேசு செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாயிருந்தது. அதாவது சீஷர்களை கொண்டு மற்றவர்களுக்கு அநேக காரியங்களை செய்தார். ஆனால் சீஷர்களுக்கோ அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆகையினால்தான் நான் திரும்ப வந்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இயேசு ஏன் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்று சொன்னால், அவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் இன்னும் இந்த பூமியிலே ஏராளமான காரியமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது யோவான் 17:6 மற்றும் 8வது வசனத்திலே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதாவது வார்த்தைகளை பெற்ற ஜனத்தை இயேசு ஒரு நாளும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே விதையாயிருக்கிறது. ஆகையினால் தைரியம் கொள்ளுங்கள், உற்சாகமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்ற சந்ததியை அவர் இந்த பூமியிலே திக்கற்றவர்களாக விட்டதாக சரித்திரமே இல்லை. உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடப் போகிறதில்லை. ஆமேன். அல்லேலூயா. God bless you.